ட்ரைபல் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். ஏன்னா கருவேப்பிலை எல்லாம் நம்ம டஸ்ட்ல வந்து எடுத்து நம்ம வச்சிடறோம், சாப்பிடாம விட்டுறோம். ஸோ அதனால அந்த கருவேப்பிலையை வச்சு நம்ம எப்படி ஒரு குழம்பு செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கருவேப்பிலை நம்மளோட ஹேர் வளர்றதுல ரொம்ப 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 உதவியா இருக்கும். ஸோ அதனால நம்ம இப்ப அதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இஞ்சி சிறிதளவு, சின்ன வெங்காயம், முந்திரி சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கோங்க. லைட்டா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா வணக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில் வணக்கினீங்க அப்படின்னா தான் அது கொஞ்சம் அந்த கசப்பு டேஸ்ட்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். கருவேப்பிலையை நல்லா வணக்கியாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வணக்கினீங்கன்னா தான் அந்த பச்சை வாசம் போகும். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு அதில் மாற்றிட்டு கொஞ்சம் சிறிதளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வானலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வச்சு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. சோம்பு, வெந்தயம், பூண்டு 4 பல்லு, சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கு அப்புறமா அதில் புளி கரைசல் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நீங்கள் அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வைத்திருக்க கலவையை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
வர நல்ல ஸ்மெல் வந்துட்டே இருக்கு இங்க இடத்துல. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பயங்கரமாக இங்கேயே சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ சூப்பராக வாசம் வந்துட்டு இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, கருவேப்பிலை குழம்பு ரெடி. இதை நம்ம சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை சூடாக தோசை ஊற்றி கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும்.